அடுத்து பார்க்க போற பிரிவு வந்து மரபியல். மரபியல் என்பது மரபு சம்பந்தமான, அதாவது மரபு பொருள் டிஎன்ஏ மற்றும் அதை உள்ளடக்கிய குரோமோசோம் மற்றும் அந்த இனப்பெருக்க பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் பார்க்க போகிறது வந்து மரபு தொடர்பும் அதன் வேறுபாடும். பாலிலா இனப்பெருக்க வழித்தோன்றல்கள் அதன் தாயின் உண்மை பிரதியாக காணப்படுவதால் ரேமட் என்று அழைக்கப்படும். ஸோ பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் ரெண்டு வகை இருக்கு. இந்த பாலிலா இனப்பெருக்கத்தில் தாயின் ஒரு பகுதியிலிருந்து தான் அது உருவாகும், அதாவது ப்ராஜனி உருவாகும், அதோட சேய். எனவே அது உண்மை பிரதியாக இருக்கிறதுனால அதை வந்து ரேமட் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லின் மூலம் அழைக்கின்றோம். ரேமட்களின் தொகுப்பு குளோன் எனப்படும். இதனால் பாலிலா இனப்பெருக்கம் குளோனல் இனப்பெருக்கம் எனவும் அழைக்கப்படும். குளோனிங்ன்ற முறை வந்து இப்போ உருவாயிருக்கு. இந்த குளோனிங் முறை வந்து ஒரு தாய் அதோடைய பிரதி, அதோட ஐடென்டிக்கல் காப்பீஸ், ஒரே மாதிரியான ஒரு உருவத்தை உருவாக்குறதுக்கு பேர், ஒரு கேரக்டரை உருவாக்குறதுக்கு பேர் தான் குளோனிங். இங்கே ரேமட்டுங்கிறது தாயோட உண்மை பிரதியாக இருக்கிறது தான் ரேமட். ஸோ இந்த ரேமட்டுகளின் தொகுப்பை வந்து நம்ம குளோன் அப்படின்னு சொல்லலாம். இதனால் பாலிலா இனப்பெருக்கத்தில் உருவாகிற சேய்க்கு பேர் தான் ரேமட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த பாலிலா இனப்பெருக்கம் குளோனல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தனோஜெனிசிஸ், கருவுறுதல் இன்றி விதையில்லா கனிகள் தோன்றுதல் என்பது ஒரு வித பாலிலா அல்லது குளோனல் இனப்பெருக்க முறையாகும். அதாவது பார்த்தனோஜெனிசிஸ், பார்த்தனோகார்பி. ஸோ பார்த்தனோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வந்து கருவில்லாமல் கனிகள் தோன்றுதல், கருவுறாமலேயே விதையில்லா கனிகள் தோன்றுதல், அதுக்கு பேர் வந்து பார்த்தனோஜெனிசிஸ். ஸோ இங்கே வந்து மகர்ந்த தாளும் சுலகமும் இணைந்து கருவெல்லாம் உருவாகாமல் ஆனால் கனி உருவாகும், பட் அதில் விதைகள் இருக்காது. இதுக்கு பேர் பார்த்தனோஜெனிசிஸ், பார்த்தனோகார்பிலாம் சொல்லுவோம். இது ஒரு வகையான பாலிலா அல்லது குளோனல் இனப்பெருக்க முறையாகும். உறுப்புகள் பயனுறுதலும் பயனொழிதலும். ஸோ அந்த உறுப்புகள் வந்து எப்படி பயன்பாடுட இருக்குது, இல்லை பயன் இல்லாமல் இருக்குது, பயனற்று போகிறது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பயன்படுத்தப்படும் உறுப்பு நன்கு வளர்ச்சி அடைந்து வலிமை மிக்கதாக இருக்கும். பயன்படுத்தப்படாமல் ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா அந்த உறுப்பு வந்து சரியான வளர்ச்சி அடையாமலும் சில வேலைகளை வந்து சரியாக செய்யாமலும் வலிமை குறைந்ததாகவும் காணப்படும். எனவே தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய உறுப்பு தான் நல்லா வளர்ச்சி அடைந்து வலிமை உள்ளதாக இருக்கும். பயன்படுத்தப்படாத உறுப்பு குன்றிய வளர்ச்சியுடையதாக இருக்கும். ஸோ பயன்படுத்தாமல் இருக்கிற உறுப்பு வந்து சரியான நார்மலாக இருக்கிற வளர்ச்சி இருக்காது. பாரம்பரியமாகும் அல்லது இனச்செல் வழி அல்லது பிளாஸ்டோஜீனிக் வேறுபாடுகள். ஸோ பாரம்பரியமாக வர்ற இனச்செல் வழியான வர்ற வேறுபாடுகள், அதாவது பிளாஸ்டோஜீனிக் வேறுபாடுகள் என்னென்னு பார்க்கலாம். ஹீமோஃபிலியா, நிறக்குருடு, தலை வழுக்கை விழுதல், இரத்த வகைகள் இவை அனைத்தும் பாரம்பரியமாகும் வேறுபாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஸோ ஹீமோஃபிலியா, ரத்தம் வந்து உறையாமல், ஏதாவது ஒரு காயம்பட்டால் ரத்தம் உறையாமல் சென்றுக்கிட்டே இருக்கிறது, இது ஒரு மரபு வழி நோய். நிறக்குருடு அப்படின்றது ஆண்களிலே காணப்படும். சில நிறங்கள் மட்டும் அவர்களுக்கு பிரித்தறிய தெரியாது. தலை வழுக்கை விழுதல், இரத்த வகைகள் எல்லாமே பாரம்பரியம். ஸோ இந்த மாதிரி சில நோய்கள் எல்லாமே வந்து பாரம்பரியமாகும் வேறுபாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். எக்ஸ் கதிர்கள் மற்றும் காமா கதிர்கள் போன்ற கதிரியக்கத்திற்கோ கடுகு வாயு மற்றும் நைட்ரஸ் அமிலம் போன்ற ரசாயனங்களுக்கோ உயிரினங்கள் நேர்முகப்படுத்தப்படும் போது மரபு மாற்றங்களும் தோன்றுகின்றன. ஸோ இந்த எக்ஸ் கதிர்கள், காமா ரேஸ், இந்த மாதிரி கதிரியக்கம், அதாவது இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா பிசிக்கல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கதிரியக்க காரணமாகவும் அல்லது ஏதாவது ஒரு நைட்ரஸ் அமிலம், கடுகு வாயு போன்ற ரசாயன பொருட்கள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி பிசிக்கல் ஏஜென்ட்ஸோ இல்லை கெமிக்கல் ஏஜென்ட்ஸோ உயிரினங்களை வந்து நேர்முகப்படுத்தாத உயிரினங்களை வந்து தாக்கும் போது மரபு மாற்றங்களும் தோன்றுகிறது. அதாவது டிஎன்ஏவில் ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடக்கும், திடீர் மாற்றம் சொல்லுவோம். இந்த திடீர் மாற்றம் ஏற்படுறதுனால மரபு சம்பந்தமான கேரக்டர்கள், அதாவது மரபு சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து மாற்றம் அடையும். ஸோ எனவே இந்த மாதிரி பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம உடம்புல வந்து உட்செல்லும் போது சில மாற்றங்கள் ஏற்படும். இது மரபு மாற்றங்கள் ஆகும். பாரம்பரியம். ஈர ஆவி கோட்பாட்டை வெளியிட்டவர் வந்து பைத்தாகோரஸ். நெகிழ்வு பொருள் கோட்பாடு வெளியிட்டவர் அரிஸ்டாட்டில். முன்னுருவாக்க கோட்பாடுகள் வெளியிட்டவர் ஆண்டன் வான் டியூவன் ஹாக் அண்ட் ஸ்வாமர்டாம்.
ஆண்டன் வான் லியூவன்ஹாக் முதலில் விந்து செல்களை கண்டு ஆராய்ந்தார். ஸோ விந்து செல்கள் அப்படிங்கிறது வந்து ஆணின பெருக்க உறுப்பிலிருந்து உருவாகும் செல்கள். இந்த விந்து செல்களை முதலில் ஆண்டன் வான் லியூவன்ஹாக் என்னும் அறிவியலாளர் கண்டு ஆராய்ந்தார். ஸ்வாமர்டாம் என்ற அறிஞர் 1679ஆம் ஆண்டு சொன்ன கருத்துப்படி விந்து அல்லது அண்டம் என்னும் இன செல்களில் முழு உயிரினம் சிற்றுருவில் காணப்படுகிறது. இதற்கு ஹோமன்குலஸ் என்று பெயர். ஸோ இந்த ஸ்வாமர்டாம் அப்படிங்கிற அறிவியலாளர் வந்து என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, விந்து அல்லது அண்டம் எனும் இனச்செல்கள், விந்து செல்லும் அண்ட செல்லும் இனச்செல்கள், விந்துங்கிறது ஆண்